ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லாருடனும் சமாதானமாயிருங்கள் என்பதே. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நான் என்கிற அகங்காரத்தை விட்டுவிட்டு சிலுவையை சுமந்தவர்களாக கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற வேண்டும். இதைத்தான் இயேசுவும் சொல்லுகிறார். தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல உன்னுடைய பிறனிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தின் மூலமாக காண முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபையாருக்கு சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், கர்த்தர் நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னித்து ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சமாதானம் நமக்குள் இருக்கும்போது நாம் மற்றவர்களை மன்னித்து நேசிக்கிறவர்களாக இருப்போம். எல்லாருடனும் சமாதானமாக இருந்து கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்கும்படியாக கிருபையையும் பலனையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.